நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி. அதிகாலையிலே உடைய சமூகத்திலே உடைய ஆலயத்திலே வந்து இப்படியே உன்னை பார்க்க ஆசையாக இருந்து உடைய வல்லமை மகிமையும் கண்டேன் என்று சங்கீதக்காரன் சொன்னபடியே இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் கிருபையினால் உடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தீரே, நன்றி அப்பா. அன்று 9 மாதங்கள் கடந்து இந்த 10வது மாதத்திலும் ஆண்டவரே உடைய நாமத்தை துதிக்க, உடைய அதிசயங்களை விவரிக்க ஜீவனையும் பாராட்டியது மாத்திரமல்லாமல் தயவும் பாராட்டியிருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களோடு கூட எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த நாளில் இல்லாதிருக்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தாவே நீர் கிருபையாய் எங்களுக்கு ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த அன்று நீர் கொடுக்கிற அந்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். உடைய சமூகத்தில் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலையில் நடக்கிற இந்த வாக்குத்தத்த ஆராதனை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கென்று என்ன வார்த்தையை வைத்திருக்கிறோ, நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை ஆண்டவரை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தாங்கய்யா. இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நீர் தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த அதிகாலை ஜெபத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஒவ்வொரு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த 9 மாதம் நடத்தி வந்த பாதை நினைத்து தேவன் நன்றி என்று சொல்லி சொல்லப்போகிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில் என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமான. சென்சுரு மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுவோமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறா
மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுவோமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர் 9 மாதங்கள் கிருபையால் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், அவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், அவர் என் வாழ்க்கையில் என்றும் போதுமானவர். ஆமேன். இந்த கைவிடாத தகப்பனை நாம் ஆராதித்து பாடலாம். சொல்லப் போகிறோம், கைவிடாத நேசர் இயேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லை என்று சொல்லி அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் இந்த பாடலை கூட உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாம். ஒரு பழைய பாடல், கைவிடாத நேசர் இயேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லை என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாம். கரங்களை தட்டி பாடலாமா? கைவிடாத நேசர் இயேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. கைவிடாத நேசர் இயேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை போட்டும் தெய்வம் அல்லவோ. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிள்ளை போட்டும் தெய்வம் அல்லவோ. அவைகளை பார்க்கிலும் மேன்மையான நம்மையை போஷிப்பது நிச்சயமல்லவோ. அவைகளை பார்க்கிலும் மேன்மையான நம்மையை போஷிப்பது நிச்சயமல்லவோ. கைவிடாத நேசர் இயேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. கைவிடாத நேசர் இயேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. மனித உதவிகள் அற்று போனாலும் பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே. அறிக்கை செய்வோமா? மனித உதவிகள் அற்று போனாலும் பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே. பல வழிகள் திறந்துமே பாரில் நம்மை நடத்துவா, வாக்கு மாறா தெய்வம் அல்லவோ அவர்தாமே. பல வழிகள் திறந்துமே பாரில் நம்மை நடத்துவா, வாக்கு மாறா தெய்வம் அல்லவோ. கைவிடாத நேசர் இயேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லை. கைவிடாத நேசர் இயேசு மகிமை பொருந்திய மகத்துவ தேவன், சதா காலம் நமது தேவன் அவர்தாமே. மகிமை பொருந்திய மகத்துவ தேவன், சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் ஆதரித்து தாங்கிடும் மனதுகும் தெய்வம் அல்லவோ. மரண
காலம் ஆதரித்து தாங்கிடும் மனதுருகும் தெய்வம் அல்லவோ. கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. சொல்லுவோமா? கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவோ. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவோ. 1000 அற்புதங்கள் செய்தவர் நன்மையினால் திருப்தியாக்குவார். காலையில் விசுவாசம் சொல்லுவோமா? 1000 அற்புதங்களை செய்தவர் நன்மையினால் திருப்தியாக்குவார். கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லை. கூப்பிடுகிற காக்கி குஞ்சுக்கும் பிழைப்பூட்டும் தெய்வம் அல்லவோ அவர்தாமே. கூப்பிடுகிற காக்கி குஞ்சுக்கும் பிழைப்பூட்டும் தெய்வம் அல்லவோ. அவைகளை பார்க்கிலும் மேன்மையான நன்மை போஷிப்பது நிச்சயம் அல்லவோ. அவைகளை பார்க்கிலும் மேன்மையான நன்மை போஷிப்பது நிச்சயம் அல்லவோ. கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லை. சொல்லுவோமா? கைவிடாத நேசரேசு. மனித உதவிகள் அற்று போனாலும் பாரத்தில் இருந்து உதவி கிடைக்குமே நமக்கு தாமே. மனித உதவிகள் அற்று போனாலும் பாரத்தில் இருந்து உதவி கிடைக்குமே. பல வழிகள் திறந்துமே பாரில் நம்மை நடத்துவார். வாக்கு மாறா தெய்வம் அல்லவோ. பல வழிகள் திறந்துமே பாரில் நம்மை நடத்துவார். வாக்கு மாறா தெய்வம் அல்லவோ. கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லை. கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லை. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவோ அவர்தாமே. 5 அப்பமும் 2 மீனையும் பெருக செய்த தெய்வம் அல்லவோ. 1000 அற்புதங்கள் செய்தவர் நன்மையினால் திருப்தியாக்குவார். 1000 அற்புதங்கள் செய்தவர் கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லை. கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயமில்லையே. ஹல்லேலூயா. கைவிடாத நேசம் நமக்கு உண்டு. ஆமென். இந்த பாடலை பாடும்போது கடந்த வருஷங்கள் நினச்சி பார்க்குறேன். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது, பாலகனாக இருக்கும் போது, நானும் எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்பா அம்மா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்போம். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிடே அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் டிஃபன் பாக்ஸில் குட்டியாக சாப்பாடு கட்டி கொண்டு போயிடுவாங்க. அவங்க 2 பேர் காலையிலேருந்து சாயங்காலம் ஃபாஸ்டிங்லேருந்து ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க திருப்பி பாடுகிற லைன்ஸ் இதுதான். பார்த்தீங்கன்னா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை பூட்டும் தெய்வம் அல்லவோ, அவையறையை பார்க்கிலும் மேன்மையான நம்மையே போஷிப்பது நிச்சயம் அல்லவோ என்று சொல்லி ஆரம்ப நாள் ஊழிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சாப்பாடியே கஷ்டம். சர்ச்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது. அந்த நாட்களில் விசுவாசமாய் பாடின பாடல் வரிகள் இது. மனித உதவிகள் அற்று போனாலும்
பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே என்று சொல்லி இன்று கண்கள் பார்க்க கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். இந்த ஊழியத்தை கைவிடாதவர், எங்கள் குடும்பத்தை கைவிடாதவர் உங்களையும் கைவிட மாட்டார். ஆமேன். அவர் கைவிட தெரியாதவர், கரம் பிடித்தவர், கடைசி வரை நடத்தி செல்ல அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் அதிகாலையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்க தேவச்சனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பார் என்று சொன்னால், 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷருக்கு போஷிக்க கர்த்தரால் கூடும் என்று சொன்னால், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கவும் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் எல்லா போராட்டங்களையும் மாற்றவும் அவரால் கூடும். ஆமேன். பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பேரப்பிள்ளையை கையில் வச்சு சுமந்து கொண்டு அப்படியே தாளாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பாவுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ மரணத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு அடி தூரம் சம்பவம். ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினால பிள்ளைகளின் பிள்ளையை காண்கிற பாக்கியத்தையும் கொடுத்து அதையும் கையில் சுமக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி போன வாரம் பார்த்து நம்ம சர்ச்சில் ஏதாவது சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அப்போ அப்படியா பாஸ்டர் சொன்னாங்க, ரட்சணியத்தின் கண்கள் கண்டது என்று சொல்லி. அப்படியாக இதுவரை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். இந்த வினேசர் உங்களையும் நடத்தி செல்ல அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். ஆமேன். இந்த தேவனை ஆராதிப்போமா? ஒரு 5 நிமிடம் கர்த்தரை ஆராதிக்க போயிடும். அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். மனித உதவிகள் அற்று போனாலும் பரத்திலிருந்து உதவி கிடைக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு பர்வதம் உண்டு, நாம் நோக்கி பார்க்கிற ஒரு கண்மலை உண்டு. நம்மளை ஜெனிப்பித்த கண்மலை, நம்மளை பெற்ற தேவன் அவர். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மை கரத்தை பிடித்திருக்கிறபடினால அவரை ஆராதிப்போமா இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா. என்னை கைவிடா தீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் கேட்போம் ஆண்டவரை நோக்கி. என்னை கைவிடா தீரும் நாதா, நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுவே. உமக்காக இயேசுவே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுவே. சேர்ந்து சொல்லுமா? திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நீரை தாமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே தாமதன்பையுமே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்தின் இளைப்பாறுதல் தருபவரே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தருபவரே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றி. எனக்கு ஒரு தஞ்சம் உண்டு, சிலுவை நீழல் என்னும் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சொல்லுமா? சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடு. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தாமதன்பையுமே தாமதன்பை கண்டடைந்தே சமூக
மாந்தரல்ல மானன் மாந்த நீரல்ல மான வேண்டுதல் கேட்டிடும் இந்த காலை வேளையிலே இயேசுவே மாற நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ மான வேண்டுதல் அவரை நோக்கி கேட்போமா ஏனெல்லாம் நோக்கி ஜெபிப்பே இயேசுவே உம்மை அண்டிடுவே எனதுள்ள நூற்றி ஜெபிப்பே திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்தில் சத்துரு தலை கவிழ்ந்தோட சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடு சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடு என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டி என்னை தேற்றிடும் ஒரு அடையாளத்தை என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே சேர்ந்து கேட்போமா திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே அவர் கைவிடாதவர் நம்மை விட்டு விலகிடாதவர் அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஹல்லேலூயா கரம் பீடித்து நடத்துவார் கண்மாலை மே நிறுத்துவார் கரம் பீடித்து நடத்துவார் கண்மாலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் சேர்ந்து சொல்லுவோமா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் ஒரு லைனை சேர்ந்து பாடி முடிப்போமாயா ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமாண்டவரே, நீர் கைவிடாத நல்ல தெய்வம், கைவிடாத நல்ல தகப்பன் ஐயா. இம்மட்டுமா எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து கொண்டு வந்தீர்.
உடைய கரம் இருக்க எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவர். 9 மாதங்கள் எபினேசராய் நடத்தின தேவன் இந்த மீண்டுமுள்ள இந்த 3 மாதங்களிலும் இந்த புதிய மாதத்திலும் இந்த கிருபையினால் நடத்த போகிறீர். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் போஷிக்க போகிறீர். காக்கைகளை கவனித்து பார்க்கிறோம் ஆண்டவரே, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்க்கிறோம் ஆண்டவரே, காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அவைகளே போஷிப்பீர் என்றால், அவைகளே உடுத்துவிப்பீர் என்று சொன்னால், எங்களையும் போஷிப்பது எங்களையும் உடுத்துவிப்பது நிச்சயம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்தை துவங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாய்களை திருப்தியாக்கும். கழுகுக்கு சமமாய் திரும்ப வாழ வயதின் பலனை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வாதத்தை கிருபையிலே தாரும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையுடன் எங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த வார்த்தையை தியானிக்கலாம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48:17. ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. I am the Lord your God. I teach you what is the best for you. I lead you where you should go. I lead you where should you go. I will teach you what is the best for you. எது உனக்கு சிறந்ததோ, எது உனக்கு பிரயோஜனமானதோ அதை நான் உனக்கு போதிப்பேன். அதை நான் உனக்கு போதிப்பேன். I am the Lord your God who teach you to profit, who leads you by the where should you go. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். I lead you where should you go. நீ எங்க போனாலும் மகனே, நீ எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை நடத்துகிற தேவன், நடத்துகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். செவ்வையான வழியிலே நடத்துகிறார். 143 சங்கீதம் 10 சொல்லுகிறது, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. செம்மையான வழியிலே நடத்துகிறவர். ஏசாயா 48:17 பிரயோஜனமானவைகளை போதித்து உங்களை நடத்துகிறவர். சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறவர். ஒரு மனிதன் எந்த வழியில நடக்கணும் அந்த வழியிலே நடத்துகிறவர். யாத்திராகமம் 15:13 யாத்திராகமம் 15:13 பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக, பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறவர். அந்த தேவன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை நடத்துவார். எந்த இடத்திலும் நடத்துவார். எந்த நாளிலும் நடத்துவார். ஆமென். எந்த நாளிலும் நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் நேற்று நடத்தினார். 119 சங்கீதம் 65 சொல்லுகிறது, வழி நடத்துவார், வழி நடத்துவார். நேற்று நடத்தினார். உம்முடைய வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர்.
நன்றாய் நடத்தினீர். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே இங்கே 48ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனாய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேர்வழியாய் நடத்தினார், நேற்று நடத்தினார். இன்று அவர் என் ஆத்துமாவை தேற்றி, சங்கீதம் 23:3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். வசனத்தின்படி நன்றாய் நடத்தினீர், என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நடத்தினீர், நடத்துகிறார், நடத்துவார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் உங்களை என்னையும் நித்தமும் நடத்துவார். எஸ்ஐயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிற தேவன், நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன், நேர்வழியாய் நடத்துகிற தேவன், செம்மையான வழியிலே நடத்துகிற தேவன், பிரயோஜனமானவர்களை போதித்து நடத்துகிற தேவன், நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவன் உங்களை நடத்துவார், உங்களை நடத்துவார். ஆமென். ஆமென். நடத்தும். அருமையான வாலிப தம்பி, வாலிப சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு, உங்கள் திருமண காரியங்களிலே அவர் நடத்துவார். என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அறியாது இருக்கிற நேரத்திலே அவர் நடத்துவார். ஆதியாகமம் 24:14 அங்கே முன்பின் தெரியாத இடத்திற்கு எலியேசர் சென்றார். தன் ஆபிரகாமுடைய சகோதரருடைய வீட்டிலே, பெத்துவேலுடைய வீட்டிலிருந்து ஒரு பிள்ளையை கொண்டு வர செய்கிறார். அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை, ஜெபிக்கிறார். இங்கே அநேக பெண்கள் வருவார்கள், நான் குடிக்கிறதுக்கு தண்ணீர் தாய் என்று கேட்பேன், குடத்தை சாயின்னு கேட்பேன். ஆனா நீ குடின்னு சொல்லணும், உன் ஒட்டகத்துக்கு நான் தண்ணி கொடுப்பேன்னு சொல்றது பெண்ணு எவ்வளோ, அவதான் நீங்க என் குமாரனாகிய என் ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவள். அந்த பெண் எவ்வளோ, உனக்கு தண்ணீர் தருகிறேன், உன் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் தருகிறேன் என்று சொல்லுகிற பெண் எவ்வளோ, அவளே ஈசாக்குக்கு நியமித்தவள். என் எஜமானனுக்கு அனுகிரக செய்தி என்று அதனாலே அறிவேன் என்று அவன் செபிக்கிறான். அப்படியே ஒரு பெண் வருகிறாள், குடிக்க தண்ணீர் கேட்கிறான். உனக்கும் கொடுப்பேன், உன் ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன் என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான் 48ஆம் வசனம், குமாரத்தை அவனுக்கு குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் தேவனாகிய என் எஜமானின் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நடத்துகிறார், ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நடத்துகிறார். ஆண்டவரே உமது வழியை அறியவும், ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி அன்றைக்கு மோசே ஜெபித்தான். என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்று சொல்லி கர்த்தர் நடத்தினார். நம்முடைய திருமண வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிகிற காரியத்தில் தேவன் நம்மை நடத்துவார். ஆமென். ஆமென். இரண்டாவதாக, குடியிருக்கும் வீடு, படிக்கக்கூடிய இடம், நாம் வாழ வேண்டிய இடம், அதிலே தேவன் நடத்துவார். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே சவுல் மரித்து விட்டார். இதுவரைக்கும் பெலிஸ்தியர் தேசத்திலே தங்கியிருந்தார் தாவீது. இப்பொழுது யூதா பட்டணங்களில் ஒன்றை போய் இருக்கலாமா என்று கர்த்தரை நோக்கி விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். போன்னு சொன்ன உடனே அவன் என்ன கேட்டான், எவ்விடத்திற்கு போகலாம்? முதல்ல போகலாமா வேண்டாமா? போவேன் என்றால் எந்த இடத்திலே போக வேண்டும்?
1ஆம் வசனம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த இடத்துக்கு போகணும் கேட்கும்போது எப்ரோனுக்கு போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். எப்ரோனுக்கு போ என்றார். ஸோ நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீட்டில் குடியிருக்கணும், ஒரு ஊரில் போய் தங்கணும், ஒரு காலேஜில் போய் தங்கணும், ஹாஸ்டலில் போய் தங்கணும், இந்த வாரத்தில் இந்த நாளில் நான் எங்கே இருக்கணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாமா வேண்டாமா, இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்று நீங்கள் எங்கே இருக்க வேண்டும், எங்கே படிக்க வேண்டும், எங்கே வாழ வேண்டும், எங்கே குடியிருக்க வேண்டும் என்பதை கூட கர்த்தர் உங்களுக்கு நேராய் நடத்துவார். ஆமென். ஏனென்றால் அப்போஸ்தலர் 17:26 சொல்லுகிறது, குடியிருப்பின் எல்லைகளை நியமிக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். ஆமென். உன் பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து உன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இருக்க வேண்டிய எல்லை எங்க, இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் எந்த இடத்துல இருக்கணும்? நீ யுத்த களத்தில் இருக்க வேண்டுமா, வீட்டில் இருக்க வேண்டுமா, நீ ஆலயத்தில் இருக்க வேண்டுமா, உப்பரியிலே உலாவ வேண்டுமா? யோசித்தப்பா. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கேளு. குடியிருக்கும் எல்லை. ஊழியத்தின் பாதையிலே ஊழியம் தான் செய்கிறேன், எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம், யாருக்கு வேணாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம், நான் ஆண்டவருடைய காரியமாக தானே போறேன். ஆனாலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனங்களிலே ஆசியாவுக்கு சென்று சுவிசேஷத்தை சொல்ல, இன்றைக்கு இருக்க துருக்கி நாட்டுக்கு சென்று வசனத்தை சொல்ல ஆசைப்பட்டார். ஆனால் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டது. என்ன பைபிள் வார்த்தைய, வேத வசனங்களை, இயேசுவை பற்றி சொல்லக்கூட ஆண்டவர் தடை பண்றாரா? ஆமா. யார்கிட்ட போகணும், யார்கிட்ட சத்தியத்தை சொல்லணும்? பன்றியின் முன்னாடி முத்த போடக்கூடாது, நாய்களுக்கு பரிசுத்தமானதை கொடுக்கக்கூடாது. இந்த மனுஷனுக்கு போய் நான் ஜெபிக்கட்டுமா, இந்த ஊர்ல போய் ஜெபிக்கட்டுமா, இந்த வீட்டுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லட்டுமா, இந்த நாளில் இவங்க வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்பதை கர்த்தர் சொல்ல வேண்டும். ஊழியம் செய்வதாயிருந்தால் ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார். 7ஆம் வசனம், ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார். அவர்கள் போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவரை போக ஒட்டாதிருந்தார். அப்படியானால் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டிய காரியத்தில், யாருக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் என்ற காரியத்தில், எங்கே சென்று அற்புதங்களை அடையாளங்களை தேவனுக்காய் செய்ய வேண்டிய என்ற காரியத்திலும் கர்த்தரே உங்களை வழி நடத்துவார். உமக்கு சித்தமில்லாத இடத்திற்கு நான் செல்லாதபடிக்கு தடுத்து ஆட்கொள்ள. 9ஆம் வசனம், மாசிடோனியா மக்கதோனியா அந்த தேசத்தான் வந்து உதவி செய்வதாக தரிசனம் கண்டார். போனார்கள். அங்கே ஒரு பெண் இருந்தாள், லீதியாள் என்று அவள் பெயர். ஆத்தங்கரையில் சில பெண்களோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை பவுல் போதித்தான். கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். பிலிப்பு பட்டணத்தில் ஒரு சபை உருவானது. ஐரோப்பா கண்டத்திலே முதலாக அந்த லிடியா அவள் ரட்சிக்கப்பட்டு அங்கே ஒரு சபை உருவானது. இன்றைக்கு மொத்த ஐரோப்பிய கண்டமும் கிறிஸ்தவர்களால் நிறைந்திருக்கிறது. அன்றைக்கு அவர் துருக்கி நாட்டிலே இருந்திருந்தால் இன்றைக்கும் துருக்கி நாடு ஆண்டவரை அறியாத ஒரு இஸ்லாமிய நாடாகத்தான் இருக்கிறது. அந்த ஆசிய மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசியா இன்றைக்கு. ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஊழியத்தின் பாதையிலே அன்றைக்கு பவுலை நடத்தினவர் மகனே மகளே உன்னையும் நடத்துவார். திருமண வாழ்விலே கர்த்தர் நடத்துவார். குடியிருக்கும் எல்லைகளிலே, குடியிருக்கும் வீட்டிலே, வேலை செய்யும் இடத்திலே கர்த்தர் உன்னை நடத்துவார், எல்லைகளை நடத்துவார். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியத்தின் பாதையிலே
உங்களை நடத்தும். இந்த வாழ்க்கை வனாந்திரமானதுதான். வனாந்திர வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். எப்படி நடத்தினார்? நெகேமியா தீர்க்கதரிசி, நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். நெகேமியா 9:19 முதல். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை, வனாந்திரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பம். ஏனென்றால் அது வனாந்திரம், பாலைவனம், தாங்க முடியாத வெயில், ஆகையினாலே மேகஸ்தம்பம். அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும். வெளிச்சத்தை காட்ட, வழியை காட்ட, வெளிச்சத்தை போட்டு வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியாய் கட்டளையிட்டு அவருடைய வாய்க்கு மன்னாவை அருளினார். அவருடைய தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார். 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை. அவரை பராமரித்து வந்தார். வஸ்திரங்கள் பழைய, அவர்கள் கால் வீங்கவில்லை. ஆமென். 78ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம். சங்கீதம் 78:53. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். ஆமென். மகனே, உன்னை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அறிவை உணர்த்த நல்ல ஆவி, உம்முடைய செவ்வையான, உம்முடைய நல்ல ஆவியானவர்களை செம்மையான பாதையிலே நடத்துவார். நல்ல ஆவி. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 வருஷம். ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. 40 வருஷம். உபாகமம் 29:9 சொல்லுகிறது, வஸ்திரம் பழையதாகல. 4 தடவை துவைச்சிட்டா ட்ரெஸ் பேடாயிரும், சாயம் போயிடுது. பிள்ளைங்களுக்கு வாங்குற ஷூ 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் மாற்றணும். இல்லாட்டினா பிள்ளைங்களுடைய காலில் பாதிப்பு ஏற்பட்டும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஷூ போட மாற்றணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு. ஆனால் இவங்களுடைய பாதகச்ச பழையதாகலை, இவருடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகல, இவருடைய கால்கள் வீங்கவில்லை. அவர்களுக்கு தேனிலிட்ட பணியாரம் போல ருசியுள்ள தேவதூதர் சாப்பிடுகிற மன்னா அந்த வனாந்திரத்திலே அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் எப்படி நடத்தினார்? பத்திரமாய் நடத்தினார். 78:53 சங்கீதம். இன்னைக்கு வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பத்திரமாய் நடத்துவார். சத்துருக்களுக்கு விலக்குவார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்துவார். ஆவியானவரை கொண்டு நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஒன்று குறைவில்லாதபடி நடத்துவார். எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எதுவுமே கிழிஞ்சு போகாது, எதுவுமே பொத்தலான பையில போகாது. ஆண்டவர் நடத்தினார். அன்று இஸ்ரவேலை நடத்தின அதே தேவன் இன்றும் மகனே மகளே உங்களையும் நடத்துவார். உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து நடத்தும். ஒரு குறை இல்லாமல், ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்துவார். ஆமென். ஆமென். குழப்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள், பலவிதமான கோணல்கள், இப்படிப்பட்ட சூழலின் மத்தியிலே ஆண்டவர் குழப்பங்களின் மத்தியிலும் கர்த்தர் நடத்துவார். ஆகார் என்ற ஒரு பெண் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் அங்கே வாசிக்கும் போது 4ஆம் வசனம், தான் கர்ப்பவதியானவுடன் தன்னுடைய நாச்சியாரை அற்பமா எண்ணினான். ஆதியாகமம் 16:6, சாராய் அவளை கடினமாய் நடத்தினான். அந்த ஆகார் அவளை விட்டு ஓடி போனார்.
சூருக்கு போகிற வனாந்தரத்திலே, கொடிய கொள்ளை கூட்டத்தினர் இருக்கக்கூடிய இடத்திலே, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்திலே, அந்த இடத்திலே ஒரு நீருற்றண்டையிலே கர்த்தருடைய தூதனானவர் அவரை கண்டார். தூதன் அல்ல, தூதனானவர், ஆண்டவராகிய இயேசுவானவர் அவரை கண்டார். எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? நீ யார்? சாராயின் அடிமைப்பெண். சாராயின் அடிமைப்பெண்ணாய ஆகாரே, நீ எங்க ஓடினாலும் எங்க ஒளிஞ்சுக்கிட்டாலும், எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக போறேன், எனக்கு கண்காணாத இடத்துல போறேன், எனக்கு எதுவுமே சரியில்லை, இந்த வேலையை விட்டுட்டு போறேன், விஆர்எஸ் கொடுத்துட்டு போறேன், எனக்கு குடும்பம் வேண்டாம், பிக்கல் பிடுங்கல் வேண்டாம், எங்கிட்டாவது வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போயிட்டு, உனக்கு தேவை பணம் தானே, மாசம் மாசம் பணத்தை அனுப்பிடுறேன், என்கிட்ட எதுவும் வச்சுக்காத என்று சொல்லக்கூடிய நிலையில், ஐயோ இங்க இருக்க முடியல, கடினமா இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நீங்கள் எங்கே போனாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த குழப்பங்கள் மத்தியிலே, அந்த வேதனைகள் மத்தியிலே, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலே, கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, எங்கோ ஒரு இடத்திலே நீங்கள் போயிருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் நடத்துவார். அங்கேயும் அவருடைய கை உன்னை பிடிக்கும். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டால், காற்றின் சட்டைகளை அடித்துக்கொண்டு பறந்து நான் போவேன் என்று சொல்லி ஆகாய விமானத்தில், ஏன் ராக்கெட்டில் மேலே நீ போனால் எங்க போய் திங்க, கர்த்தரின் கை அங்கேயும் உன்னை நடத்தும். அங்கேயும் அவருடைய கை உன்னை நடத்தும். அவர் நடத்துகிற தேவன். அவர் கை உன்னை பிடிக்கும். போ, திரும்பி போ, ஆகாரத்துக்கே போ, அங்கே சாராள் வீட்டிலே போய் அடங்கியிரு, திரும்பி போ, அடங்கியிரு, அவள் கையின் கீழே அடங்கியிரு. கர்த்தர் போதிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்ல. பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர், நடக்க வேண்டிய வழியில நடத்துகிறவர். நீ எங்கே இருக்க வேண்டும், எங்கே வேலை செய்ய வேண்டும், யார் கையில அடங்கி இருக்க வேண்டும். பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு, உண்மையிலும் தவறு உண்டு. ஆனாலும் தவறின நேரத்திலே, தவறி போகிற நேரத்திலே, தடுமாற்றம் நிறைந்த நேரத்திலே கர்த்தர் ஆலோசனை சொல். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் அங்கலாய்ப்பை கேட்பேன், உனக்கு ஒரு ஆண்மகனை கொடுப்பேன், இஸ்மவேல் என்று பெயரிடு என்று சொல்லி அன்றைக்கு ஆகாரை நடத்தினாரே, அந்த அடிமை பெண்ணை நடத்தினாரே. அருமை மகனே, வாக்குத்தத்தத்தின் புத்திரனே, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட புத்திர சுவிகார ஆவியை பெற்ற தேவ பிள்ளையே, குழப்பங்கள் மத்தியிலே, கோணல்களின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே எங்காவது ஓடி போய் விடுவோம் என்று சொல்லி எண்ணுகிற நிலையிலும் கூட கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை திருமண வாழ்விலே நடத்துவார். வேலை ஸ்தலங்கள், குடியிருக்கும் ஸ்தலங்கள், அப்படிப்பட்டதான எந்த இடத்திலே, அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை நடத்துவார். மூன்றாவதாக, ஊழியம் செய்வீர்கள் என்றால் அந்த ஊழிய பாதையில எந்த ஊருக்கு போக வேண்டும், யார் வீட்டுக்கு போக வேண்டும், எங்க ஜெபிக்க வேண்டும், 1000 பேர் வான்னு கூப்பிடுவாங்க. ஆனா கர்த்தர் தெளிவாய் போக வேண்டிய இடத்துக்கு நடத்தும். வனாந்திரம் போல வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் பாடுகள், பிரச்சனைகள், என்ன செய்வது தெரியவில்லை. அப்படிப்பட்ட நேரத்திலும் இரவும் பகலும் நடத்துவார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்துவார். உங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் நடத்துவார். மன்னாவையும் தண்ணீரையும் காடையும் கொடுத்து எப்படி நடத்துவார்? பத்திரமாய் நடத்துவார். அந்த வனாந்தர வாழ்க்கையிலே உங்களை பத்திரமாய் நடத்தும். 5வது, குழப்பங்கள், வேதனைகள் மத்தியில் கர்த்தராகிய தேவன் உங்களை நடத்துவார். ஆலோசனை கொடுப்பார். போ, அடங்கி இரு, இந்த ஊருக்கு போ, இந்த இடத்துக்கு போ, இவரிடத்துல இரு, அவரிடத்துல இரு, சரியாய் நடத்துவார். அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் உங்களை காண்கிற தேவன். லகாய்
ரோயி ரோயி ஆலோசனை நடத்தும். வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருக்கிறதா? என்ன செய்வேன்னு தெரியவில்லையா? கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கிறதா? ஏசாயா 42:16 சொல்லுகிறது, கூடனை அறியாத வழியிலே நடத்துபவர், தெரியாத பாதையிலே கொண்டு செல்கிறவர். உனக்கு இருள் இருந்தாலும் அந்த இருளை வெளிச்சமாக்குவார், கோணலை செவ்வையாக்குவார். அவர் உங்களுக்கு செய்து கைவிடாதீர்கள். 119, 105 சொல்கிறது, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய். ஆண்டவர் அந்த இருளை வெளிச்சமாய். 45ஆம் அதிகாரம் ஏசாயா 2 சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி நடத்தும். வாழ்க்கையில தடைகளா? ஒண்ணு மாத்தி தடைகள். மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்குவார். வாசலால் நீ உட்பிரவேசி, நீ கடந்து போவாய். உன் ராஜாவாகிய கர்த்தர் உனக்கு முன்பே போவார், உன் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்குகிறவர் நடந்து போவார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மேடுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாக்கப்படும். ஆமென். கரடு முரடானவைகள் சமமா. பள்ளத்தில் இருக்கிறீங்களா? பற்றாக்குறையில் இருக்கிறீங்களா? ஐயோ மலை மாறி இருக்குதுன்னு மலைச்சு போய் நிற்கிறீங்களா? அந்த மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தும், வாழ்க்கையின் கோணலை செவையாக்கி உங்களை நடத்தும். பயமா? எதிர்காலத்தை குறித்து பயமா? இந்த காரியங்களை குறித்து பயமா? தாவீது சொல்கிறார் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எந்த இடத்திலையும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை வழி நடத்தும். வாழ்க்கையில் குழப்பங்களா? வழி தெரியவில்லையா? அவர் வழிகாட்டுவான். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரயோஜனமானவரை போதித்து நடத்துவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 30:21. ஆண்டவர், நீ வலதுபுறமாய் சாயும் போதும் நீ இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலேயே நடங்கள் என்று ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென், ஆமென். இருளா கர்த்தர் நடத்துவா, வெளிச்சம் தந்து. கோணலா செவ்வையாக்கி நடத்தும். தடைகளா? தடைகளை நீக்கி நயப்படுத்துவார். பயமா? கர்த்தர் கூட இருந்து பயத்தை நீக்கி நடத்துவார். குழப்பமா? கர்த்தர் தெளிவு காட்டி இப்படி நட அப்படி நட என்று சொல்லி நடத்துவார். மகனே, மகனே, நேற்று நடத்தினார், வசனத்தின்படி நன்றாய் நடத்தினார். இன்று ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதை நடத்துகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலம் மரணபரி இந்த உன்னை நடத்துவார். எனக்கு நடக்க முடியலப்பா, என்னால் நடக்க முடியல, என்னால் நடக்க முடியல என்று சொன்னார். தேவ பிள்ளையே, ஏசாயா 63:9, பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்கள் தம்முடைய அன்பு நிமித்தம் பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை பூர்வ நாட்கள் எல்லாம் தூக்கி சுமந்து வந்தார். நடக்க முடியலன்னு சொல்லும் போது உன்னை தூக்கி சுமக்கிறது. ஐயா, இவ்வளவு ஸ்பீடா என்னால போக முடியல ஐயா அப்படின்னு சொன்னான். எஸ்ஏ 40:11, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். யாரை எப்படி நடத்தணும்? இந்த வாலிப பிள்ளை எப்படி நடத்தணும்? இந்த பெரியவங்களை எப்படி நடத்தணும்? இப்பதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எப்படி நடத்தணும்? யாரை எப்படி செய்யும்? ஆண்டவர் சரியாய் மெதுவாய் நடத்துவார், துரிதமாய் நடத்துவார், நேர்வழியாய் நடத்துவார். சில சமயம் அந்த வழியில போகிறது பக்கமா இருந்தா கூட அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி போக பண்ணது போல உங்களை சுற்றி நடக்க பண்ணுவார். வழி நடத்துகிறது
உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஆமென். உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை நடத்துகிற பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நடத்துவார். ஜெபிப்போமா. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மகளே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மகனே, கண்ணீர் ஏன் மகளே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. அன்புள்ள பிதாவே, நடத்துகிற தேவன் ஐயா, கரம் பிடித்து நடக்கிற தேவன் ஐயா, இப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கிற தேவன் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வாழ்க்கையில வழிநடத்துற தேவன், வனாந்திரம் போல் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில என் பிள்ளைகளை வழிநடத்துங்க ஐயா. ஒரு குறைவில்லாம நடத்தி வந்தீரே. வாய்க்கு மன்னாவை தந்தீரே, தாகத்துக்கு தண்ணீரை தந்தீரே, தேவையான நேரங்கள் எல்லாம் தேவைகளை சந்தித்தீரே. கோணலை செவ்வையாக்கினீரே, இருளை வெளிச்சமாக்கினீரே, தடைகளை நீக்கி போட்டீரே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தினீரே. செவையான வழியிலே, பிரயோஜனமான நிலையிலே, அன்று நடக்க வேண்டிய வழியிலே, அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நித்தமும் நடத்துகிற தேவனே, நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனே, நேர்வழியாய் நடத்துகிற தேவனே, என் பிள்ளைகளை நடத்துங்க ஐயா, நடத்துங்க, நடத்துங்க. எதிர்கால வாழ்க்கையின் காரியத்தை, திருமண காரியங்களில் அன்றைக்கு ஈசாக்குக்கு நடத்தின தேவன், எங்கோ ஒரு இடத்துல ஒரு ஆத்தங்கரையில உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த நீதியாளுக்கு சரியாய் நடத்தி அன்று ஊழியத்தின் பாதையில் நடத்தின தேவன் ஐயா. எந்த ஊர்ல இருக்கணும், எந்த இடத்துல தங்கணும், எங்க நான் வாழணும், எங்க வேலை செய்யணும், நான் எங்க படிக்கணும், இன்னைக்கு நான் எங்க இருக்கணும், நடத்துகிற தேவனே, என் பிள்ளைகளை நடத்து, நடத்து, வழி நடத்து. அன்றைக்கு ஆகா ஓடி போன நிலைமையில கண்காணாத இடத்துல அவனை கண்டீர,
லகாய் ஓயி எல்ராயி எல்ராயி. காண்கிற தேவனே, என் பிள்ளைகளை காண்க அப்பா. கடினமான சூழ்நிலையில அண்டவரை எங்காவது போயிடலாமான்னு இறங்கி ஏங்கிற நிலைமையில அண்டவரே எங்க போனாலும் உங்க கை பிடிக்குமே. அண்டவரே அங்கேயும் உன் கை நடத்துமே. நடத்துங்க தாவே, வழி நடத்துங்க தாவே, வழி நடத்தும். பிள்ளைகளுக்கு வழிகாட்டும். நீரே வழியாயிருந்தாலும் மலைகளெல்லாம் வழிகளாக்குற தேவன், வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, நானே வழி என்று சொன்ன தேவன், செங்கடலை பிளந்து ஒரு புதிய வழியை திறந்து கொடுத்த தேவன், இன்றைக்கு உம்முடைய சரீரத்தை கிழித்து அந்த புதிய ஜீவனுள்ள ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணின தேவன் என் பிள்ளைகளுக்காய் செய்தவர். வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, காணொலி காட்சியின் மூலமாக அன்றைய யூடியூப்பின் வழியாக கூட இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களையும் என் தேவன் வழி நடத்தும், வழிகாட்டும், வழி நடத்தும், வழி திறந்தவர்கள் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.